பெரம்பலூரில் வாக்கு எண்ணும் ஒவ்வொரு மேசைக்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என மாவட்ட ஆட்சியர் மிருநாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வாக்குகளை எண்ணும் மையமாக ஆதவ் பப்ளிக் பள்ளி தேர்வு செய்யப்பட்டு பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் மேசைகள், தபால் வாக்குகள் எண்ணும் மேசைகள் என ஒவ்வொரு மேசைக்கும் தனித்தனியே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதை அவர் பார்வையிட்டார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி நடைபெற்றது. வாக்கு எண்ணும் பணிக்காக மாநில மற்றும் மத்திய அரசு அலுவலர்கள் 465 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பயிற்சி வகுப்பில் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் எவ்வாறு பணிபுரிய வேண்டும் என்பது குறித்தும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி பணிபுரியவும் மாவட்ட தேர்தல் அலுவலர் ரே சதீஷ் ஆலோசனைகளை வழங்கினார். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் தக்காளி சந்தையில் வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் வரை விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொளுத்தும் வெயில் மற்றும் திடீர் மழையால் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு தினசரி 100 டன் வந்த இடத்தில் 20 டன் மட்டுமே தக்காளி வரத்து இருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். ஹோல்சேல் ரேட்டே கிலோ 60 ரூபாய்க்கு வாங்குறோம். சேல் 80 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. மெயின் காரணம் வரவு கம்மி. வெளிமாநில தக்காளி வரவு கம்மி. எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 டன் 60 டன் வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு 20 டன் தான் தக்காளி வந்துட்டு இருக்கு. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள செண்பகாதேவி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றதை ஒட்டி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வழக்கமாக அருவியில் புனித நீராடி அம்மனுக்கு அர்ச்சனை நடைபெறும். இந்த ஆண்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் கோயில் வளாகத்திலேயே மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலையேறி வந்து பக்தர்கள் தரிசித்தனர். மத்திய பிரதேசத்தில் நடந்த படகு விபத்தில் உயிரிழந்த திருச்சியைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் கூறினார். திருச்சி நவல்பட்டு பகுதியைச் சேர்ந்த காமராஜ் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஜபல்பூர் படகு சவாரி சென்ற நிலையில் விபத்தில் சிக்கினர். அவர்களில் 2 உயிர் பிழைத்த நிலையில் காமராஜ் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நவல்பட்டு பகுதியில் காமராஜின் உறவினர்களை சந்தித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் கூறினார். இளைஞர்கள் மத்தியில் தாவேக தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அந்த தாக்கம் வெற்றி பெறும் அளவுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அதிமுக வெற்றி பெறும் என்றார். கட்சி இளைஞர்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது உண்மைதான். அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கவில்லை. சென்னை ரயில்வே கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங் கேட்டுகள் அகற்றப்பட்டு பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டதால் ரயில் தண்டவாளங்களில் விபத்து அபாயங்கள் குறைந்து பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே கேட்டுகளில் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இல்லாததால் வாகன ஓட்டிகளின் பயண நேரம் சேமிக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சின்ன கல்லுப்பள்ளி மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரிக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட எஸ்பி சியாமலாதேவி தலைமையில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தி பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பக்தர்கள் விட்டுச் சென்ற 300 டன் குப்பைகளை அகற்றிய தூய்மை பணியாளர்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பாராட்டினார். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி கிரிவலப்பாதையில் பல்வேறு இடங்களில் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் உரையாடினார். அகற்றப்பட்ட குப்பைகளில் பக்தர்கள் விட்டுச் சென்ற காலணிகள் மட்டுமே 80 டன் அளவுக்கு இருந்ததாக மாநகராட்சி ஆணையர் செல்வ பாலாஜி கூறினார்.
திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரியும் தற்காலிக ஒப்பந்த ஊழியர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்பொழுது புதிய ஒப்பந்த முறையை ரத்து செய்துவிட்டு பழைய ஒப்பந்த முறையில் பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சிறப்பு மருத்துவமனையில் வேலை பார்க்கோம். அங்கே வந்து பாரத் மேன்பவர்னு ஒரு கான்ட்ராக்டில் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு எங்களை உங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி நாங்கள் இப்போ நேற்றுக்கும் இன்னைக்கு காலைல வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். ரயில்வே துறை கொண்டு வந்துள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை தியாகராய நகரில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்த 3,20,000 பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக ஆண்டுதோறும் 2% என்று கடந்த ஆண்டு 28,000 பணியிடங்களை அப்படி ஒழிச்சு கட்டியிருக்காங்க. இந்த ஆண்டில் இது நிறைவேற்றப்பட்டால் இன்னும் ஒரு 29,000 பேர், அவங்க கணக்குப்படி 29,000 சொச்சம் பேர் சொல்றாங்க. கோடை வெப்பத்தை சமாளிக்க நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வனப்பகுதி என்பதால் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் அதிக வாகனங்கள் வந்ததால் சோதனைச் சாவடியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு அருவிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் குளிர்ச்சியான நீரில் குளித்து வெப்பத்தை தணித்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிராமப்புற விவசாயிகள் சம்பை புற்களை ஆர்வத்துடன் அறுவடை செய்து வருகின்றனர். அறுவடை செய்யப்பட்ட புற்களிலிருந்து குச்சிகளை தனியாக பிரித்தெடுத்து அவற்றை சீரான அளவில் கட்டுக்கட்டாக கட்டி லாரிகள் மூலம் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். சிவகாசி சிங்கம்புணரியில் தயாரிக்கப்படும் வானவெடி மற்றும் பல்வேறு பட்டாசு வகைகளுக்கு தேவையான முக்கிய மூலப்பொருளாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. சிவகாசியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதிக அளவில் குடிநீர் வீணானதால் மக்கள் அதிருப்திக்குள்ளாகினர். ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் திடீரென உடைப்பட்ட நிலையில் 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வீணாகி வருவதாக கூறப்படுகிறது. கோடை வெயிலில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் விரைந்து குழாயை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயிலில் வழிபாடு நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவில் மனுதாரரிடம் வரி வசூலித்து தரிசனத்திற்கு அனுமதிப்பதை காவல்துறை உறுதி செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. திருச்சி மாவட்டம் அயன்ரெட்டியப்பட்டியில் உள்ள உலகநாயகி அம்மன் கோயிலில் தரிசனத்திற்கு அனுமதி மறுப்பதாக கந்தசாமி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கோயில் வழிபாட்டு உரிமை அனைவருக்கும் சமமானது என கூறியது. மனுதாரர் குடும்பம் கோயிலில் தரிசனம் செய்வதை காவல்துறை உறுதிப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி கோவையில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காந்திபுரம் செம்மொழி பூங்கா பகுதியில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக நடத்தப்பட்ட இந்த கொடி அணிவகுப்பில் கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணன் தலைமையில் 2000 போலீசார் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை அமைதியான முறையில் நடைபெறவும் மக்களின் அச்சத்தை போக்கவும் கொடி அணிவகுப்பு முக்கிய வீதிகளின் வழியாக நடத்தப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் படகு விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு எதிரொலியாக புதுச்சேரியில் உள்ள படகு குடாம்களில் கடலோர காவல் படையினர் ஆய்வு நடத்தினர். நோனாங்குப்பம் மற்றும் மெரினா பகுதிகளில் இருந்து படகு சவாரி இயக்கப்படும் நிலையில் உரிமம் உள்ளதா என ஆய்வு நடத்தினர். பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர்.